அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. 7ஆம் பாவம் 7 அப்படின்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமான மனிதனோட வாழ்வில் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு போகக்கூடிய நிலையை குறிக்க விடுதான் 7. பாவகிரகங்களுடைய 7வது சேர்க்கை நினைக்கக்கூடாது, பெறக்கூடாது. பாவகிரகங்கள் 7வது சேர்க்கை பெறக்கூடாது. அப்படியே சேர்ந்தாலும் சுபகிரகங்களுடைய பார்வையாக இருக்கணும். இதே போல் 6, 8, 12 6, 8, 12 7ஆம் அதிபதி நினைக்கக்கூடாது, உட்கார்ந்தக்கூடாது. 6, 8 7ஆம் அதிபதி உட்கார்ந்தாலோ இல்லைன்னா 6, 8, 12 கூடியவர்கள் 7ஆம் அதிபதியில் உட்கார்ந்தாலும் சரி. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 2 விஷயம் கரெக்டாக அமையணும். இது 2 அமையலைன்னா அவன் வாழ்க்கையில் 0. ஒன்று வீடு, இன்னொன்று வீட்டில் குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு மனைவி. இந்த 2 அமையலை அப்படின்னா 2ல் எது அமையினால அவன் ஒரு அன்னக்காவடி பையன் தான் சொல்லணும். ஏசாமி அப்படி தானுங்க? அப்போ என்னென்னா ஒருத்தருக்கு வீடு அமையலைனாலும் உடனே எதை எடுத்தாலும் ஏப்பா அந்த அவன் ஒரு ஆள், அவன் இத்தனை வருஷம் பிழைக்கிறான், ஒரு பண்ணை அடிக்கிறான், ஒரு வீடு இல்லை, என்ன ஆள் அப்படிம்பாங்க. 7 வயசு ஆகி போச்சு, இன்னும் ஒரு கல்யாணம் ஆகலை, ஒரு குழந்தை குட்டியில் இவனெல்லாம் ஒரு மனுஷன் அப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா அந்த மனைவி அந்த இது 2மே ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மனைவி அமைகிறதெல்லாம் வந்து ஒரு இறைவன் வந்து ஒரு வரப்பிரசாதமாக கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு திருமண பாவம் அப்படிங்கக்கூடிய அந்த 7ஆம் பாவம், இந்த 7ஆம் பாவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. திருமணம் இருக்குது, கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய விஷயம் இருக்குது, நம்ம சந்திக்க நபர்கள் இருக்காங்க, பொதுஜன தொடர்பு அங்கே தான் இருக்குது. இது எல்லாமே 7ஆம் இடம்தான். அப்போ ஜாதகத்தில் இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கக்கூடிய அந்த பாவத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு அற்புதமாக சொல்கிறதுக்காக நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய நிர்வாக குழு உறுப்பினர் நாகர்கோயில் அருள்முருகன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க. எல்லாம் வல்ல ஈசன் திருவருளால் என்னை ஈண்டெடுத்த என் தாயும் வணங்கி, காலஞ்சென்ற என் தந்தையும் வணங்கி, எனக்கு இந்த கலையை கற்றுத்தத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என்னுடைய ஆசான் உயர்திரு பரணி பாரதி அவர்களுடைய ஆசையோடும் இந்த எல்லாரும் நலமுடன் வாழ திருச்செந்தூரிலே ஜெகநாதராக வீட்டு கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இந்த சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தினுடைய தலைமையாளர் அப்பன் முருகர் பெருமானையும் வணங்கி, நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி, இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது ஜோதிட குருமார்கள் பெரியவர்கள், ஐயா அவருடைய பேர் எனக்கு தெரியலை, இருந்தாலும் அவர் போன கருத்துறதுக்கு முந்தின கருத்துற மிக சிறப்பான ஒரு கருத்துரை ஆற்றி நமக்கு எல்லாத்தையும் ஒரு தெளிவாக தந்தாங்க. அவர்களையும் நான் வணங்கி, இன்னும் பல கருத்துக்களை நமக்கு வருகை தர இருக்கின்ற ஜோதிட குருமார்களையும் வரவேற்று உங்களோடு என்னோடு பயிலுகின்ற உங்கள் அனைவரையும் நான் வணக்கம் செலுத்தி என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல எனக்கு இங்கே பேச தந்திருக்க தலைப்புன்னு சொன்னால் 7ஆம் பாவம். 7 அப்படின்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமான மனிதனோட வாழ்வில் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு போகக்கூடிய நிலையை குறிக்க விடுதான் 7. ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து வாலிபனாகி அடுத்த பரிணாம வளர்ச்சி எப்போ அடைகிறான்? திருமணத்துக்கு பிறகு அவன் எந்த மாதிரி நிலையை கொண்டு போகிறான், எந்த மாதிரி வளர்ச்சி அடையான், எந்த மாதிரி தன்மை அடைகிறான் என்பதை குறிக்கக்கூடியது 7. அதுபோக இந்த சமூகத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு, இந்த சமூகம் நம்ம எந்த முறையில் நம்ம தொடர்பு கொள்ளுவோம். இப்போ ஒரு தொழில் ரீதியாக சமூகத்தை தொடர்பு கொள்ளுவோம்னா 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் 7. இப்போ நாம் அங்கே தொடர்புனா ஜோதிடராக தொடர்பு கொள்ளுவோம், இல்லை ஒரு ஆசாரியராக நம்ம தொடர்பு கொள்ளுவோம், இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருந்தால் மளிகை கடையாக தொடர்பு கொள்வோம். இப்படி இந்த சமூகத்தினோட தொடர்பை குறிக்கக்கூடியதும் 7. ஆக 7ங்கிறது மிகவும் முக்கியமானது. ஏன்னா மனித பிறப்பு 7 பிறப்பு, கடல்கள் 7, வள்ளல்கள் 7, சுரங்கள் 7, நாம் வாரத்தின் நாட்கள் 7, வானவெளி நிறங்கள் 7. இப்படி 7க்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அந்த 7ங்கிறது சமசப்தம். இப்போ நான் ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு கிரகம் உச்சம் பெறுவோ அது எந்த இடத்துல நீசமாகும், அதனுடைய 7ஆம் இடத்துல என்ன செய்கிறது? நீசமாகிறது. எங்கே ஒரு கிரகம் உச்சம் பெறுவோ அது சமசப்த இடத்துல என்ன செய்யும்? நீசமாகும்.
பொதுவாக சொல்ல போனால் 7ஆம் இடம் நம்முடைய வலுவை குறைக்கக்கூடிய இடம் தான். ஆனால் அந்த இடத்துல தான் எதை கொண்டு வச்சுருக்கான்? நம்முடைய வாழ்க்கை துணையை வச்சுருக்கான், நம்மளுடைய நண்பர்களை வச்சுருக்கான். இவங்க மூலமாக இந்த சமுதாயத்தில் எப்படி முன்னேறுவாங்க, எந்த மாதிரி பரிணாமத்தை அவன் அடுத்து அடைய போகிறான், இந்த 7ஆம் பாவத்தின் மூலமாக இவனை திருமண வாழ்க்கை துணைவி எப்படிப்பட்ட காதல் திருமணமா, இல்லை கலப்பு திருமணமா, இல்லை பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, வேறு எந்த மாதிரி நல்ல தொழில் செய்யக்கூடியவர் வருவாரா, இல்லைன்னா வேலை செய்யக்கூடியவர் வருவாரா, இல்லைன்னா கஷ்டப்படுத்தக்கூடிய ஆள் வருமா, அதன் பிறகு திருமண வாழ்க்கைக்கு பிறகு இவங்க சுக துக்கங்களை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க, ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகிறாங்களா, இல்லைன்னா பிரச்சனை வருகா. சும்மா ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரிப்பட்ட மனைவி அமைவாங்க. இப்போ 7ஆம் பாவத்தை வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒருத்தரோட மனைவி எப்படி அமைச்சிருவாங்கிற வாழ்க்கை துணை எப்படிங்கிற நம்ம சொல்லிடலாம். குறிப்பாக ஒன்று எடுத்துக்கிட்டோம் வச்சுடுங்க, நாம்பளே சினிமா பார்த்துருப்போம். 7ஆம் பாவத்தை வச்சே 7ஆம் பாவத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு வாழ்க்கை துணையை நம்ம வாழ்க்கை துணைங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ பேச்சுக்கு நம்ம எடுத்துகிட்டோம் வச்சுடுங்க, 7ஆம் பாவத்தின் மூலமாக இப்போ நாட்டாம படம் பார்ப்போம்ல, நாட்டாம படத்தில் சரத்துமராயை வரும்போது புஷ்பமாக என்ன செய்வாங்க, ஒரு செம்பில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி மனைவி வாங்குவாங்களா? மைனா படத்தில் வர மாதிரி எப்போ வரீங்க கேட்டு டார்ச்சர் பண்ண மனைவி அமைப்பான். இல்லை சூரியவம்ச படத்தில் வர மாதிரி கணவனுக்காக காதலுக்காக அவர் கூடால சுக துக்கங்கள்லாம் தன்னுடைய நிலைமை இழந்து வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சு இந்த சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு விளங்கக்கூடிய மனைவியாக வருவாங்களா? இப்படி இதே மாதிரி தான் கூட்டாளி கூட இருந்து நம்மளை கைத்தி கூடுவானா, இதில் முதுகில் குத்துவானாங்கிறது தான் அந்த 7ஆம் பாவத்தை வச்சு நம்ம சரியாக தீர்மானிச்சிடலாம். 7ஆம் பாவம் தான் நம்முடைய வாழ்வின் அடுத்த பரிணாமத்தை நிகழ்ச்சிக்கு நினச்சிக்கிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அதனால் 7ஆம் பாவம் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். அப்போ குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் கலத்தர சாணங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கலத்தர சாணத்தை தான் அவனுடைய காமத்தை குறிக்கும். அந்த காமம் மூலமாக தான் 800 உயிர் பிறப்பெடுக்கும். அப்போ ஒருவர் பிறக்கும்போது அவருக்கு இன்னார் தான் துணைவியார் மனைவியாக அமையணும், இன்னார் தான் கணவனாக அமையணுங்கிறது கர்மாவின் அடிப்படையில் என்ன செய்கிறது, நமக்கு பேசிக்காக அமைஞ்சிருக்கு. இந்த கர்மா நம்ம ஒரு ஓரத்தில் இருந்து நவகரங்கள் மூலமாக நம்மளை அப்படியே இயக்கி கொண்டுட்டு போய் அந்த திருமண பருவத்தில் கரெக்டாக என்ன செஞ்சிடணும், கனெக்ட் பண்ணி விட்டுரும். இன்னாருக்கும் கனெக்ட் பண்ணி விட்டுரும். இந்த அப்புறம் என்ன செய்கிறாங்க, இந்த கர்மா ஒருவனுடைய கர்மா எப்போ முழுமடையும் சொன்னால் திருமணத்துக்கு பிறகு தான் அந்த கர்மா கழிய ஆரம்பிக்கிறது. அது ரொம்ப முக்கியம் நினைக்கணும். எப்படின்னு சொன்னான்னா, கணவன் ஒரு கர்மா வாங்கி வச்சுருப்பாங்க, மனைவி ஒரு கர்மாவோடு இருப்பாங்க. இந்த இருவர் சேர்ந்து ஒரு உயிரினத்தை உருவாக்கும் போது ஒருவருடைய கர்மாவில் இன்னொருடைய கர்மாவும் பங்களிப்பு உருவாகிறது. அந்த பங்களிப்பு உருவாகும் பொழுது 2 கர்மாக்குள்ள உள்ள இந்த நவகிரகங்கள் என்ன செய்யுங்கன்னா மோதல் ஏற்பட்டு கர்மா வழியாக அது நல்ல வினையை தருகுதா தீய வினையை தருகிற சொல்லுது தான் அடுத்த ட்விஸ்ட்டு. இந்த ஆடுகளம் இந்த 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, இங்கே சேர்ந்துட்டாங்க, அடுத்து எப்படி இருக்குது, திருமணத்துக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய நடவடிக்கைகள் மன ரீதியாகவும் குண ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கண்டிப்பாக மாற்றம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக சேஞ்சு. அது நல்லா இருக்குமா கெட்டா இருக்காங்கிறது தான் மேட்ரு. எப்படி இருக்குங்கிறது நல்ல விஷயத்தை நம்ம அங்கே சொல்ல போகிறோம். இப்போ 7ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதியினுடைய பார்வை, 7ஆம் அதிபதியுடைய சேர்க்கப்பட்ட கிரகங்கள், சப்தாம்சத்தில் 7ஆம் அதிபதி நிலை, சட் நிலையில் 7ஆம் அதிபதி நிலை, அதாவது அஷ்டவர்க்கத்தில் 7ஆம் அதிபதியின் பரவல் எண்ணிக்கை, இதை வச்சே நாம் என்ன வாழ்க்கை துணை யாருக்கு கண்ட்ரோலில் இருப்பாங்க. இப்போ சப்தம்னு சொன்னாலே யாரை கண்ட்ரோல் பண்ணுறா, நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணுமோ அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுங்கிற முக்கியமான விஷயம். இல்லை ஈக்குவாலிட்டி இருக்கா, அதை பற்றி சொல்கிறோம். இப்போ அஷ்டவர்க்கத்தில் லக்னத்தோட 7ஆம் அதிபதியில் பரவல் எண்ணிக்கை குறைவாக இருந்துன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு என்ன பண்ணியிருப்பார், கட்டுப்பட்டிருப்பார். அதே இது அஷ்டவர்க்கத்தில் லக்னத்தில் பரவல் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் மனைவி கணவன் கட்டுப்பாட்டில் இருப்பாள். இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஒருவருக்கு ஜாதகத்தில் பாவகிரகங்களுடைய 7ஆம் அதிபதியுடைய சேர்க்கைகள் என்ன செய்யக்கூடாது, பெறக்கூடாது. பாவகிரகங்கள் 7ஆம் அதிபதி சேர்க்கை பெறக்கூடாது. அப்படியே சேர்ந்தாலும் சுபகிரகங்களுடைய பார்வையாக இருக்கணும். இதே போல் 6, 8, 12 7ஆம் அதிபதி என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்தக்கூடாது. 6, 8 7ஆம் அதிபதி உட்கார்ந்தாலோ இல்லைன்னா 6, 8, 12 கூடியவர்கள் 7ஆம் அதிபதியில் உட்கார்ந்தாலும் சரி, 6, 8 போய் 7ஆம் அதிபதி உட்கார்ந்தாலும் பிரச்சனை, 6, 8, 12 கூடவே 7 உட்கார்ந்துட்டாலும் சரி,
ஏழு கூட 8ல் உட்காரக்கூடாது, 8ல் கூட 7க்கு உட்காரக்கூடாது. இப்படி இருந்தால் வாழ்க்கை துணையினால் மிக 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 மனவேதனை, அசிங்கம், கேவலம், அவமானத்தை கொண்டு விட்டுரும். குறிப்பாக 7ஆம் அதிபதியோ இல்லை 7ஆம் அதிபதி இருக்கிறது கிரகமோ 8ஆம் அதிபதியில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடையோ இல்லைன்னா அந்த கிரகத்தில் 8ஆம் அதிபதி எந்த கிரகத்தினுடைய சாரத்தில் இருக்கும் அந்த சாரம் வாங்கிட்டாங்களே மேற்கண்ட நிலைமை தான். இதே அசிங்கம், அவமானம் அந்த சமுதாயத்தில் நம்ம என்ன செய்யணும், சந்தித்தே தீரணும். குறிப்பாக எந்த சூழ்நிலையும் 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளவே கூடாது. அப்படி தொடர்பு கொண்டுட்டுனா கண்டிப்பாக நமக்கு அசிங்கமான வரும். ஆனால் இதுக்கு ஒரு விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்கு இருக்குது. சுபகரங்கள் பார்வைகள் நமக்கு அது பட்டுட்டுனா அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ், முழுமையாக நம்ம விடுபடாமல் இல்லையோ ஏதோ கொஞ்சம் அப்படி கதையை ஓட்டி அப்படி போயிட்டுருப்பாங்க. அப்புறம் ஆணோட ஜாதகத்தில் யார் கலத்திரக்காரன், சுக்கிரன். பெண்ணோட ஜாதகத்தில் கலத்திரக்காரங்க யார், செவ்வாய். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் செவ்வாயோ சுக்கிரனோ ஜாதகத்தில் கெட்டு போயிட்டானா 2 பேருமே எப்படிப்பட்ட மன வாழ்க்கை, ஒரு திருப்திகரம் இல்லாமல் ஒரு மன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காது, வாழ்க்கை ஓடிட்டுருக்கும். அதே நேரத்தில் லக்னாதிபதியோ 2ஆம் பாவகமோ வலு பெற்று இருந்துன்னு வச்சுடுங்க, பிரச்சனை இருக்கும், கண்டுக்காமல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு ஏதோ அப்படின்னு சொல்லி போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்க பெற்று 6, 8, 12 உட்காந்தாலும் இதே மாதிரி தான் பிரச்சனை தான். மூஞ்சிக்கு நேரம் பார்ப்பாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கை வெளியே ஓப்பனாக பிரிய மாட்டாங்க, வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். ஆனால் 2 பேருக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரி நிலை அமைச்சிட்டுனா பிரச்சனை இல்லை, அது தோஷ நிவர்த்தி ஆயிரும், தோஷாந்தியமாகி அது அப்படி போய்ட்டுருக்கும். அதே போல் 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடனும் சுக்கிரனோட 7ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி சுக்கிரனோட இந்த சுபத்துவம் பெறாத சனி தொடர்பு ஏற்பட்டுனா கண்டிப்பாக அவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கலப்பு திருமணம், அதாவது வேறு மதமோ வேறு ஜாதியோ இவங்களுக்கு கூட தான் ஒரு கலப்பு ஏற்படும். இந்த மாதிரி நேரத்தில் தான் அது உருவாகும். அப்புறம் 7-5 தொடர்பு, 7-5 பார்வை, 7-5 சேர்க்கை, 7-5 பரிவர்த்தனை ஏற்பட்டு திருமண காலகட்டத்தில் அந்த தசா புத்தியோ இல்லை கோச்சார நடப்பில் வந்துன்னா இவங்களுக்கு காதல் தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். கண்டிப்பாக லவ் பண்ணியே தீரும், அது அந்த பொண்ணாக இருந்தால் ஆனஞ்சல் வந்துடும். ஆனால் இது சுப கிரகங்கள் தொடர்பாக இருந்தால் அந்த காதல் கைகூடும், நிச்சயமாக கைகூடும். ஆனால் இது பாவ கிரகங்கள் தொடர்பாக இருந்துட்டு வச்சுருங்க, காதல் கைகூடாது, மண்டை கிரகன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கும், வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி எங்கேயாவே என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அது போயிட்டுருப்பாங்க. இது அந்த ஒரு இதாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி நம்முடைய ஜாதகத்தில் லக்கணமோ லக்கணாதிபதியோ இப்போ பகை நீசோ இந்த மாதிரி ஆயிட்டோன்னு வச்சுடுங்க, திருமணம் என்பது கொஸ்டின் மார்க்கு தான், அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதில் நமக்கு ஒரு தடை. அது மாதிரி லக்னாதிபதியோ 7ஆம் அதிபதியோ பகை நீசம் பெற்று வக்கரமோ நீசமோ அடைஞ்சிட்டாங்க, அஸ்தங்கம் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுடுங்க, திருமண தடையை ஏற்படுத்திடும். திருமணம் தடை ஏற்படுத்தி லேட்டாக போய்ட்டுருக்கும். ஆனால் லேட்டாக திருமணம் ஆனாலும் அதில் ஒரு என்ன செய்யாது, திருப்தி அமையாது. இதே நேரத்தில் பாவகரங்களாக இருக்கக்கூடிய இந்த சூரியன், செவ்வாய், கேது, ராகு இவங்க லக்கணத்தில் 7ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, 7ஆம் இடத்துல லக்கணத்தை பார்த்தாலும் சரி கண்டிப்பாக திருமண தடையை கண்டிப்பாக கொடுத்தே தருவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இது பண்ண தான் செய்யும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஒருவிட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோடு என்ன செய்யக்கூடாது, தொடர்பு ஏற்படவே கூடாது. 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டுனா 2 திருமண தோஷத்தை உருவாக்கி விட்டுரும். 7ஆம் அதிபதி பலம் குறைஞ்சி 11ஆம் அதிபதி பலம் கூட்டிகிட்டு வச்சுடுங்க, அங்கே என்ன செஞ்சிடும், 2 தர தோஷத்தை கண்டிப்பாக உருவாக்கிடும். இப்போ உதாரணமாக எடுத்துகிட்டுன்னா 7ஆம் அதிபதி பலம் குறைகிறாரு, அவருக்கு 11ஆம் அதிபதி பலம் பெற்று அந்த திசை நடப்பில் வந்துட்டுனா கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு வேறொரு பெண்ணோட கண்டிப்பாக தொடர்பு வரும். இது எந்த மாற்றம் இருக்கிறது. 7ஆம் அதிபதி பலம் குறைஞ்சி 11ஆம் அதிபதி பலம் பெற்றுட்டால் திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பாக அவருக்கு என்ன செய்யணும்னா வேறு பொண்ணோட தொடர்பு கண்டிப்பாக வரும். அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி பலம் குறைந்து மனைவியின் ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி வலுப்பெற்று அந்த திசையோ 6ஆம் அதிபதியோ திசையோ ஏற்பட்டால் நடந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த பெண்ணுடைய கணக்கு வேறு ஒரு நாள் கூட என்ன செய்யணும், கண்டிப்பாக தொடர்பு ஏற்படும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இதை தான் நம்ம என்ன அதே சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் லக்கணாதிபதி செயலிழந்து இருந்தாலும் 2ஆம் அதிபதி கூட 2ஆம் அதிபதியில் 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைஞ்சு 11ஆம் அதிபதி வலுப்பட்டு இருந்தாலும் அவருக்கு நிச்சயமாக என்ன உண்டு, இருதாரம் உண்டு. 2ஆம் அதிபதியுடைய 2ஆம் அதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று
அவர் ஆட்சி பெற்று சுபகரங்கள் பார்வை பெற்றுட்டாருன்னா கண்டிப்பாக இருதாரம் பலன் உண்டு. அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அதிலுமே அவருக்கு 2 பொண்டாட்டி பேர், ஆனால் 2 மேனேஜ்மெண்ட் கொண்டு போயிடுவார். ஆனால் அந்த நபர் சிம்ம ராசியாக இருந்துட்டுருக்காங்கன்னா இவர் என்ன செய்ய முடியாது, கீழே இறக்கி விட முடியாது. இளைய மனைவி தள்ளி உட்காந்துருவான், கீழே இறக்கி விட முடியாது, ஏற்றி விட முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழலில் நமக்கு அமைஞ்சிடும். இப்போ இதுதான், இதே பிரின்சிபல் தான் நமக்கு என்ன செய்யணும்னா கூட்டாளிக்கும் இதே நம்ம கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஆட்கள்லாம் சரி தான். நமக்கும் 7 கூடையவர் வந்து அந்த 6, 8, 12 உட்காந்தாலும் கூட்டு தொழில் செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆனால் 10ஆம் பாவம் தொழிலாம் கூட்டு தொழில் 7, 10க்கு 10 7ங்கும் போது 10 7ம் நமக்கு பரிவர்த்தனை அடைஞ்சினா கூட்டு தொழில் தாராமல் செய்யலாம். 2 11 நமக்கு பரிவர்த்தனையோ தொடர்பு ஏற்பட்டாலும் கூட்டு தொழில் தாராமல் செய்யலாம். இது ஒரு சரி இருந்தாலும் ஒரு கிரகத்தில் நம்ம 7ஆம் பாவத்தில் எந்தெந்த கிரகம் இருந்தால் நமக்கு எப்படி வழி நடத்தும் அப்படிங்கிறத நம்ம இது பார்ப்போம். இப்போ சூரியன் உட்கார்ந்துருக்கார், 7ஆம் பாவத்தை சூரியன் உட்காருனா லக்னாபதி வலுவாக இருந்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு ஈக்குவாலிட்டியாக இருக்க முடியும். இல்லைன்னா ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை வந்துடும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படின்னா அதிகார தோரணையில் வந்துடுவாங்க. நாம் லக்னாபதி வலுவாக இருந்தால் மட்டும் தான் ஈக்குவாலிட்டியாக இருக்கும், இல்லாத பட்சத்தில் ஆட்டி படைக்கும். லக்னாதிபதி அப்புறம் சந்திரன், இதை வளர்ச்சி பெற்ற சந்திரனாக இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல வந்து வஸ்துகளும் அப்புறம் கொஞ்சம் சொத்து வஸ்துகளும் கிடைக்கும், ஒரு அழகான மனைவியும் நட்போடு புரிஞ்சுக்குள்ள இருப்பாங்க. ஆனால் தேவிர சந்திரனாக இருந்துக்கிட்டால் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு குழப்பமான மனநிலையை உருவாக்கி விட்டுரும். குழப்பமான மனநிலையை உருவாக்கிட்டு அவளுக்குள்ள ஒரு பிரச்சனை வளர ஆரம்பிச்சிடும். இதே தான் சமூகத்துக்கும் இவங்களுக்குள்ளேயும் கூட்டாளிகளும் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. தேவையில்ல நண்பர்களோட கூட்டு சேர்ந்து அது ஒரு பிரச்சனையில் மாட்டி இவங்கள மாட்டி விட்டுரும். இப்படி ஒரு சூழ்நிலை அமையும். செவ்வாய் வந்து தனியாக 7ஆம் பாவத்தில் உட்காந்துட்டாருன்னா, செவ்வாய் உட்காந்துட்டாலே அங்கே என்ன பண்ணுவார், சூரியன் ஆதிக்கம்னா இவர் விதண்டாவாதி, இங்கே என்ன பண்ண பிரச்சனை உருவாக்கி விட்டுவார். எப்பவும் செவ்வாய் ஒரு பாவத்தில் உட்காரும் போது அந்த பாவத்தை கெடுக்கும், அதோட வீரியம் அதிகமாயிடும். அப்போ இங்கே பலம் குறைஞ்சி போகும்போது இது என்ன செய்யும்னா கேள்வி கேட்கும், இவங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுரும். இவங்க தேவையில்ல பிரச்சனை, சண்டை, அடிதிரி, இந்த ரத்த காயங்கள் இந்த மாதிரி ஏற்படும் கூட்டாளிகளோட பிரச்சனைகள்லாம் இது உண்டாக்கிவிடும். அது மாதிரி புதன் அதில் உட்காந்துன்னா ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அழகான மனைவி, இளமான மனைவி, அவள் எப்படி அந்த லக்கணத்துக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அழகான மனைவியாக இருந்து அவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனைவியாக கண்டிப்பாக அமைஞ்சிருவாங்க. அங்கே அவங்களுடைய சுற்றி இருக்க நண்பர்களும் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம புரிஞ்சக்கூடிய நண்பர்கள் கிடைக்க ரொம்ப பெரிய விஷயம், அதனால் அப்படி அமைப்பாங்க. அதே இது குரு வேலை உட்கார்ந்துருந்தார் சொன்னால் ஒரு தெய்வீக அம்சம் உள்ள அவரை வழி நடத்தக்கூடிய ஒரு மனைவி அமைப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு எப்பவுமே ஒரு ஒழுக்க நெறி உள்ள ஆளாக இருப்பாங்க. ரொம்ப ஒழுக்க நெறிவளாக இருந்து அவங்களுக்கு ஒரு அந்யோன்யம் இருக்கும். இவர் சமூகத்தில் சந்திக்கக்கூடிய நபர்களும் எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய மகான்களை சந்திப்பார், பெரிய பெரிய ஆட்களை சந்திப்பார், நல்ல ஒழுக்க ஆட்களோட சந்திப்பார், ஒரு பக்தி நெறிமார்க்கத்தில் அப்படி இருப்பார். அதே இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருந்தாருன்னா இவங்களுக்கு சுக்கரனால எந்த பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு நல்ல வசதிகளும் வீடு வாய்ப்புகளோட மனைவி அமைஞ்சு நல்லபடி இவங்களுக்குள்ள அந்நியங்கள் கண்டிப்பாக நல்ல அருமையாக இருக்கும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது. நண்பர்களும் அதே மாதிரி அவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சு ஒரு எல்லா விதத்தையும் சப்போர்ட்டான ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. அதே இது இந்த பாவத்தை சனியோ ராகோ கேதோ உட்காந்துட்டோன்னா முழுமையாக இந்த பாவத்தை என்ன செய்வாங்கன்னா இவங்க ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட்டாக இவங்க ஆக்கிரமித்து எடுக்கும்போது அவங்க இவங்களை தருமண தடை ஏற்படுத்தும், மந்த நிலைமையை கொண்டு உட்காரையும். அப்படியே இருந்தாலும் இவங்களுக்கு என்ன செய்யணும்னா மிகப்பெரிய ஒரு வேதனை இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு வேளை சுப கிரகங்கள் வேறு கிரகங்கள் அதில் பார்வைப்பட்டால் இதுக்கு விதிவிலக்காக என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நம்மளுடைய குருநாதர் உயர் திரு மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை நான் அவரை பற்றி சொல்லுறேன். ஐயாவுக்கு ஒரு அடையாளத்தோடு இன்றைக்கி நம்ம இருக்கோம். நாம் எல்லாம் சொல்லுவோம் பரன்னா என்ன, மேலே, பரண் என்றாலே மேலே உயரம் என்று சொல்வது பரணி. பாரதி என்றாலே என்ன, புதுமைக்கு வித்திட்டவர் யார், பாரதி, புதுமை பெண் கண்ட பாரதி. அதனால் ஒரு தன்னுடைய படிக்கும் மாணவர்களை மேலே உயர்த்தி பார்த்து அவர்கள் இந்த சமூகத்தில் ஒரு புதுமையை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சரவணபவ அறிவாலயத்தை நடத்தி கொடுற என்னுடைய ஆசான் அவர்களை பாதம் பணிந்து உங்களுக்கு கரங்கோர்த்து எங்கள் வாழ்வில் உங்களோடு நடப்போம். நீங்கள் விதைத்த விதை இன்றல்ல என்ற ஒரு நாள் மிக விருட்சியமாக வளரும் என்று நம்பிக்கையோடு உங்களோடு பயணிக்கிறோம். வாழ்க வளமுடன், வருங்காலம் நமக்கு வசந்தமாகட்டும். நன்றி, வணக்கம். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.